ஸ்ரீஜா, இந்த சீதா சும்மாவே இருக்க மாட்டா போல இருக்கே. வெளியில இருந்து இந்த திமிர் பிடிச்சவள வம்படியா பேசி வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்துட்டா. இவளை இப்படி தாங்குன்னு தாங்குற அளவுக்கு அந்த அபி இந்த சீதாவை என்னதான் பண்ணி தொலைச்சான்னு தெரியல. என்ன பண்ணா என்னமா? என்ன பொறுத்த வரைக்கும் அபி இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்க வேலைக்காரிதான். நான் அவளை அப்படிதான் பாக்குறேன். இந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் அப்படிதான் பார்க்க வைப்பேன். சஞ்சீவ், இங்க பாருடா. அபி அவங்க அக்கா இறந்த துக்கத்துல இருக்கா. அவகிட்ட நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காத. அவ தெரியாம தப்பு பண்ணிட்டாதான், நானும் ஒத்துக்கிறேன். அவ மண்டபத்துல அப்படி பேசிருக்க கூடாது. அவ தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக நாமளும் அதே தப்பு பண்ண கூடாது. அது சரியில்லைப்பா. அவ பண்ண தப்புக்கு அவளை தண்டிக்கிற நேரம் இது கிடையாது. இந்த வீட்ல அவளுக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் நீ மட்டும்தான். நீயே அவளை வெறுத்துட்டேனா பாவம் அவ என்ன பண்ணுவா? அக்கா இறந்த துக்கத்துல இருக்கிற அவளுக்கு நாங்க எல்லாரும் சொல்ற ஆறுதலை விட நீ சொல்ற ஆறுதல் தான் முக்கியம். நீ இப்ப அவ கூட துணையா நிக்கணும். அதுதான் அனு இறந்த துக்கத்துல இருந்து அபிய வெளியில கொண்டு வரும். சஞ்சீவ், எனக்காக அவளை மன்னிச்சு ஏத்துக்க. அவகிட்ட அன்பா நடந்துக்க. அவகிட்ட ஆறுதலா பேசு. சஞ்சீவ், அபிகிட்ட கோவப்படாத. நீயும் அபியும் சந்தோஷமா இருந்தாதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். என்னடா ஏன் அமைதியா இருக்க? பதில் சொல்லு. மாதிரி ஒரு கேரக்டர் எந்த பொண்ணாவது லவ் பண்ணுமா? நீ ஒரு அடங்காதவன், திமிரு பிடிச்சவன். மொத்தத்துல நீ ஒரு கோவக்காரன். என் டெய்லருக்காக நான் இந்த ரூமை ஆசையா ரெடி பண்ணேன். ஆனா இப்போ நான் மட்டும்தான் இந்த ரூம்ல இருக்கேன். எங்க அம்மா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அபி அவ அக்காக்காக தான் எல்லாமே பண்ணா, நீ பழசெல்லாம் மறந்துரு, அவளை ஏத்துக்க, அவ ரொம்ப பாவம், அவ கூட பழையபடி இருன்னு சொல்றாங்க. இப்ப வந்த உன் மனசு புரிஞ்சுக்கிட்ட எங்க அம்மாவால ஏன் என் மனசு புரிஞ்சுக்க முடியல? பாவம் புண்ணியம் பார்த்தா லவ் பண்ண முடியும்? அப்படியே நான் லவ் பண்ணாலும் அதுல உனக்கு நான் லைஃப் கொடுத்துருக்கன்ற மிதப்பு இருக்கும். ஆனா உனக்கு லைஃப் லாங் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்ற கில்ட்டி தான் இருக்கும். இதுல லவ் எங்க இருக்க போகுது? இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீதான். உன்னுடைய செல்ஃபிஷ்னஸ் தான். எங்க அம்மாக்கு அடுத்து
நான் உயிருக்கு உயிரா நேசிச்சவளே என்ன பார்த்து நான் உன்னை லவ்வே பண்ணல, லவ் பண்ண மாதிரி நடிச்சேன்னு சொல்லிட்டா. அவன் சொன்ன அந்த வார்த்தை என் லவ்வையும் கொண்டுடுச்சு, என்னையும் கொண்டுடுச்சு. செத்து போன பொணத்துக்கிட்ட வந்து அவ அந்த வார்த்தையை மனசுல இருந்து சொல்லல, அவங்க அக்கா பார்த்து தான் அப்படி சொன்னா. நீ மறுபடியும் உயிரோட வந்துருன்னு சொன்னா செத்தவன் எப்படி திரும்ப வருவான்? செத்தவன் தானே. இது ஏன் எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது? எல்லாருக்கும் முன்னாடி நான் ஒரு ஈகோயிஸ்டாவும் வில்லனாவும் ஆயிட்டேன். நீ ஹீரோயின் ஆயிட்ட. நான் உன்கிட்ட ரசிச்ச எல்லா குணத்தையும் வெறுத்துட்டேன். அப்படியே வேற ஒரு ஆளை மாறிட்டேன். இதுக்கப்புறம் எப்படி நான் உன்னை பழைய மாதிரி லவ் பண்ண முடியும்? சத்தியமா நல்ல முடியாது. எனக்கு உன்னை பார்த்தாலே, உன் பக்கத்துல இருக்கிறத நினைச்சாலே ஏதோ கம்பளி பூச்சி பார்க்குற மாதிரி என் உடம்புலாம் அப்படி கூசுது. யாராலையும் கம்பளி பூச்சி கூட குடும்பம் நடத்த முடியாது. நீ எனக்கு ஒரு அலர்ஜி. நீ என்னை விட்டு போனாதான் நான் நிம்மதியாவே இருப்பேன். ஆனா என்ன பண்றது, எனக்கு பிடிக்கலனா கூட உன் கூட வாழ்ந்தாகணும்னு கட்டாயத்துல இருக்கேன்.